அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். கும்பகோணம் மிகப்பெரிய ஒரு கோவில்களின் மாநகரம். உலகமெங்கும் இருக்கின்றவர்கள் தங்கள் பாவங்களை போக்குவதற்காக தென்னகத்தின் காசி என்று அழைக்கப்படுகின்ற கும்பகோணத்திற்கு வருகை தருகிறார்கள். இப்படி உலகமெங்கும் இருக்கின்ற பாவங்கள் எங்கள் ஊர் மகாமக குளத்தில் கரைக்கப்படுறதுனால என்னவோ இந்த ஊர் மக்கள், இந்த ஊரில் பிறந்தவர்கள், இந்த ஊரில் வாழ்பவர்கள் மட்டும் பாவப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம். நீண்ட காலமாக கும்பகோணம் ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். கொடுமைன்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜிங்குச்சான் ஆடினது மாதிரி நாங்கள் கேட்குறது ஒரு மாவட்டத்திற்கு. ஆனால் இன்றைக்கி சட்டமன்றத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க அப்பா பேரில் ஒரு பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் தொடங்குவதாக அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது கலைஞர் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைவதாக அறிவிச்சிருக்கிறாரு. சரி, இந்த கால கொடுமையை பற்றி இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். சமீபத்தில் ஊடகங்களில் வந்த ஒரு செய்தி என்னை ரொம்ப கடுமையாக பாதிச்சிச்சு. கோயமுத்தூர் மாநகராட்சி தெற்கு மண்டலத்தில் வார்டு எண் 95 கட்டப்பட்ட கழிவறைகளுக்கு நேர்மை அரசியலின் வடிவமாக இருக்கிற கக்கன் ஐயாவோட பேரும் அறிஞர் அண்ணாவின் பேரும் சூட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறப்போ நெஞ்சே நமக்கு பதர்னுச்சு. எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள்! ஐயா கக்கன் அவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு பைசா கூட ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகாதவர். அதோடு மட்டுமல்லாமல் மேட்டூர் அணையை கட்டினவர், வைகை அணையை கட்டினவர், தன் வாழ்க்கையில் வகித்த எல்லா பதவிகளிலையும் நேர்மையாக இருந்து அந்த பதவிகளுக்கு பெருமை சேர்த்தவர். இன்னொருத்தவர் அறிஞர் அண்ணா. தன் எழுத்தாற்றலாலும் பேச்சாற்றலாலும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு இலக்கணமாக மாறிப்போனவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பேர் வைக்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிய பெருந்தகை. இப்படிப்பட்ட இரண்டு மாபெரும் தலைவர்களின் பெயரை கோவை மாநகராட்சியில் இருக்கிற கழிவறைகளுக்கு சூட்டப்பட்டிருப்பது என்பது அந்த பெருமக்களை அவமதிக்கிற ஒரு மாபெரும் செயலாகவே எல்லோரும் பார்க்குறாங்க. இப்படி மறைந்த பெரும் தலைவர்களின் பெயரை கழிவறைகளுக்கு வைத்துவிட்டு இங்கே இருக்கின்ற மற்ற எல்லாவற்றிற்கும் கருணாநிதியின் பெயரை சூட்டுகின்ற வேலையை திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனைகள், புதிதாக அமைக்கப்பட்ட பாலங்கள், புதிதாக கட்டப்பட்ட கல்லூரிகள், புதிதாக கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் என அனைத்திற்கும் கருணாநிதியின் இன்னொரு பெயரான கலைஞர் பெயர் அமைக்கப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் கலைஞர் கோட்டம், கலைஞர் மருந்தகம், கலைஞர் காப்பீடு திட்டம் என்று இங்கே இருக்கின்ற எல்லாவற்றிற்கும் கருணாநிதியின் கலைஞர் பெயர் சூட்டி இங்கே அனைத்துமே கலைஞர் மயமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கருணாநிதியின் மகனான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் என்னை நீங்கள் அப்பா என்று அழையுங்கள் என்று சொல்லிவிட்டு தன் அப்பாவின் பெயரை எல்லா திட்டங்களுக்கும், எல்லா கட்டிடங்களுக்கும், எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் சூட்டுவது என்பது மிகவும் கேவலமான மூன்றாம் தர செய்கையாக இருக்கிறது. சரி, இந்த கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்கப்படுவதால் கும்பகோணத்திற்கு என்ன லாபம், என்ன நஷ்டம் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கும்பகோணத்தில் வருகின்ற 2028ஆம் ஆண்டு மகாமக பெருவிழா நடக்க இருக்கிறது. தஞ்சை மாவட்டத்திலேயே அதிகம் வருவாய் தரக்கூடிய பகுதியாக கும்பகோணம் மாநகராட்சி திகழ்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் திருபுவனம் பட்டு என்பது உலக புகழ் பெற்ற ஒரு பட்டு நிறுவனம். இந்த பட்டு கும்பகோணம் பகுதியில்தான் தயாரிக்கப்படுகிறது. கும்பகோணத்தின் எவர் சில்வர் பித்தளை பாத்திரங்கள் உலக புகழ் அடைந்தவை. மேலும் கும்பகோணத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற பாபநாசம், இன்னொரு புறத்தில் இருக்கின்ற திருவிடைமருதூர், அருகில் இருக்கின்ற வலங்கமான், பக்கத்தில் இருக்கின்ற குடவாசல் அனைத்தையும் சேர்த்து கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என கும்பகோணத்தின் மக்கள் நெடுங்காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கு வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் பதவிக்கு வந்தால் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை அமைப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு சென்றார். இந்த கும்பகோணம் பகுதி என்பது தொடர்ச்சியாக திமுகவிற்கு வாக்களித்து அவர்களை வெல்ல வைக்கின்ற ஒரு பகுதி. ஆனால் எப்போதும் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இந்த கும்பகோணம் பகுதி இருக்கிறது. இங்கே இருக்கின்ற வணிகர்கள், வழக்கறிஞர்கள், சாதாரண மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து கேட்கின்ற கோரிக்கை கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நடுவில் கும்பகோணத்தை மாநகராட்சியாக மாற்றினார்கள். அதனால் கும்பகோணத்தில் இப்போது விலைவாசி கூடியிருக்கிறது, சொத்து வரி கூடியிருக்கிறது.
கும்பகோணத்தை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்கின்ற அறிவிப்பு மட்டும் இந்த நொடி வரை வரவில்லை. மேலும் கும்பகோணத்தில் இந்த பகுதியில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கிறார்கள். அதாவது கும்பகோணத்தை சேர்ந்த எஸ் கல்யாணசுந்தரம், பாபநாசம் பகுதியை சேர்ந்த GK வாசன், சட்டமன்ற உறுப்பினர்களான சாக்கோட்டை அன்பழகன் மற்றும் பாபநாசம் பகுதியில் இருக்கின்ற ஜவஹருல்லா மற்றும் திருடைமதுரை பகுதியை சேர்ந்த கோவி செடியன் அவர்கள் மாநிலத்தில் மிகப்பெரிய அமைச்சராக என்று எல்லோரும் புகழ்பெற்ற ஆளுமைகளாக கும்பகோணம் பகுதியிலே இருக்கிறார்கள். கும்பகோணம் மாநகரம் வரலாற்று பெருமையும் தொன்மையும் நிறைந்த ஒரு பகுதியாகும். திரும்பிய இடமெல்லாம் இங்கே கோவில்கள், சைவ திருத்தலங்களும் வைணவ திருத்தலங்களும் நிரம்பி வழியும் இந்த ஊரை சுற்றி நவகிரக கோவில்கள் அமைந்திருக்கின்றன. பெரும் மக்கள் திரள் உள்ள ஊரான இந்த கும்பகோணம் தமிழ்நாட்டு பகுதியில் மிக அதிக வருவாய் தரக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. தமிழ்நாடு பொருளாதாரத்தில் கும்பகோணம் அளிக்கக்கூடிய பங்களிப்பு என்பது மிக மிக அதிகமானது. இப்படி வரலாற்று சிறப்பும் சொல்லப்போனால் பொருளாதார கட்டமைப்பும் கொண்ட கும்பகோணம் பகுதியை ஒரு மாவட்டமாக அறிவிக்க வேண்டுமென மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் கும்பகோணத்தை மாவட்டமாக அமைக்க கோரும் அமைப்பு ஒன்று இங்கே எல்லா கட்சி தலைவர்களையும் ஒன்றாக சேர்த்து தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நாம் தமிழர் கட்சியும் பங்கேற்று இந்த மக்களுக்கான போராட்டத்தில் முன்கள வீரர்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்படி தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருக்கும் கும்பகோணம் பகுதி மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அறிவிப்பு கும்பகோணம் பகுதி மக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இங்கே பல்கலைக்கழகம் அமைப்பது என்பது போகிற போக்கில் ஒரு மேம்பாக்காக பார்த்தால் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி போல காட்சியளித்தாலும் உண்மையில் கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்கின்ற அறிவிப்பிற்கு மாறாக சொல்லப்போனால் அந்த அறிவிப்பை கிடப்பில் போடும் விதமாக இந்த அறிவிப்பு இப்போது வெளியாகி இருக்கிறது. கும்பகோணம் இலக்கிய தளத்திலும் கல்வியியல் தளத்திலும் புகழ்பெற்ற ஒரு ஊராகும். இந்த ஊரை சேர்ந்த தி. ஜானகிராமன், கூப்பாரா மற்றும் MV வெங்கட்ராமன் போன்றவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய நவீன இலக்கியத்தை வடிவமைத்த சிற்பிகள் ஆவார்கள். இந்த ஊரில் இருந்து அவர்கள் ஆற்றிய இலக்கிய பணிகள் என்றென்றும் நினைவு கூறப்படும். மேலும் கல்வியியல் தளத்தில் இந்த ஊரில் பிறந்த கணித மேதை ராமானுஜம் தனது கணித அறிவால் உலக புகழ் அடைந்தவர். கணித மேதை ராமானுஜத்தின் பெயரில் கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருந்தால் இங்கே இருப்பவர்கள் அனைவரும் அதை மகிழ்வாக வரவேற்றிருப்போம். மாறாக கருணாநிதி பெயரில் எதற்காக பல்கலைக்கழகம்? இந்த பல்கலைக்கழகம் ஆற்றப்போகின்ற பணிகள் என்ன? கருணாநிதி கல்வியியல் தளத்தில் ஆற்றிய சாதனைகள் என்ன? எந்த தளத்தில் கருணாநிதி உயரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார்? எதற்காக கும்பகோணத்தில் அவர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம்? இது போன்ற கேள்விகள் இங்கே கும்பகோணத்திலே வசிக்கின்ற மக்கள் மத்தியிலே தீவிரமாக எழுந்திருக்கிறது. ஏற்கனவே கருணாநிதி உயிரோடு இருந்த காலகட்டத்தில் ஏராளமான பாராட்டு கூட்டங்கள் மற்றும் கவியரங்கு கூட்டங்கள் போன்றவையெல்லாம் தனக்குத்தானே நடத்தி கொண்டு பலரால் புகழப்பட தான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க என்று காட்சியளித்தவர். அதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு செயல்பாடுகளில் தன்னுடைய பெயரை வலுக்கட்டாயமாக புகுத்தியவர். அவர் வாழும் காலத்திலேயே அவருக்கு சிலை வைக்கப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கின்ற அவரது சமாதியை சுற்றி செய்யப்பட்டிருக்கின்ற வேலைப்பாடுகளை பார்த்தாலே தெரியும். இன்னொன்று, அவருடைய பேனாவுக்கு கூட சிலை வைக்க தமிழ்நாட்டில் முயற்சிகள் நடந்தது. அந்த முயற்சியை கூட அண்ணன் சீமான் அவர்கள் தனது கடுமையான எதிர்ப்புணர்ச்சியால் முறியடித்தார் என்பது வரலாறு. இப்படி தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன் வரலாற்றில் இருக்கின்ற கருணாநிதி போன்றவர்கள் எல்லாம் உலக வரலாற்றில் எவ்வாறு மதிப்பிடப்படுவார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. உலகத்தில் பல்வேறு தலைவர்கள் பிறந்திருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இல்லாத இந்த ஆவண கட்டுமான மற்றும் திட்டங்கள் பெயர்கள் எல்லாம் இவர் பேர்ல சூட்டப்படுவதன் காரணம் என்னன்னா, இவருடைய மகன் ஆட்சி பீடத்துல அதிகாரத்துல இருக்கிறாங்க. இந்த ஆட்சி பீடமும் இந்த அதிகாரமும் நிரந்தரம்னு சொல்லி அப்பா முதல்வரான ஸ்டாலின் தனது அப்பாவின் பேரை எல்லா திட்டங்களுக்கும் கட்டிடங்களுக்கும் சூட்டி தனக்குத்தானே மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நாங்க கேட்டது மாவட்டம், நீங்க மாநகராட்சியா மாத்தி குழப்பத்தை ஏற்படுத்தினீங்க. இப்போ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது எங்களுக்கு ஒரு மாவட்டம் அமைக்கப்படும் என்று நாங்கள்லாம் காத்திருந்தோம். இப்ப திடீர்னு கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் தொடங்குவோம் என்று சொல்லி இந்த மாவட்ட அறிவிப்பை கிடப்பில் போட்டு விட்டீர்கள். நீண்ட காலமாக திமுகவுக்கு வாக்களித்த மக்கள் தங்களுக்கு தாங்களே வாய்க்கரிசி போட்டு கொண்டது போல ஏமாந்து தெருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் நாங்கள் அமைத்து விட்டோம் என்று சொல்லி இப்போது நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தனி மாவட்ட கோரிக்கையை திமுக அரசு கிடப்பில் போட்டிருக்கிறது. இந்த மிக மோசமான கும்பகோணம் மக்களை அவமானப்படுத்தக்கூடிய இந்த செயலுக்கு வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியின் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்பது உறுதி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.